இந்த பிடிஎஃப் ஃபைல் இவ்வளோ பேஜஸ் இருக்கு. நான் இப்போ மெர்ச் பண்ண போகிறேன்னு தெரியல. எனக்கு முக்கியமானதெல்லாம் தேவையே. ஸோ யாராச்சுன்னா கிடச்சாங்கன்னா நல்லாயிருக்குமே. ஹெல்ப் பண்ணுறது யாராச்சுன்னா. வாங்க வாங்க, உங்களை தான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் தான் கிளியர் பண்ணணும். சொல்லுங்கண்ணா. பிடிஎஃப் ஃபைல் கொஞ்சம் நிறைய பேஜஸ் இருக்கு, எப்படி மெர்ச் பண்ணுறது? பிடிஎஃப் ஃபைலை மெர்ச் பண்ணுமாண்ணா? நிறைய பேஜஸ் இருக்குது, அது மெர்ச் பண்ணுமா? அது ஈஸியாக தாண்ணா, ஈஸியாக பண்ணிடலாம். பண்ணிடலாம். ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஓப்பன் டெக் சப்போர்ட். இன்றைக்கி நம்ம இந்த பிடிஎஃப்பை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது, மெர்ச் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெர்ச் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ ஒரு டெம்பரரியாக ஒரு டெஸ்ட்டு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் பேஜஸ்லாம் எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 38 பேஜஸ் இருக்குது. ஸோ இந்த 38 பேஜஸில் பர்டிகுலர் ஒரு 5 பேஜ் 10 பேஜ் மட்டும் எனக்கு தனியாக ஒரு ஃபைலாக எப்படி எடுக்க போகிறோம். இந்த 1லேருந்து 10 பேஜ் வரையும், இல்லை 12லேருந்து 20 பேஜ் அப்படியே நம்ம நடுவில் விட்டு எப்படி ஒரு ஃபைலாக க்ரியேட் பண்ணுறது. ஸோ பிரிண்ட்டு போயிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட்டு பிடிஎஃப்பில் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அது இல்லைனா அடோபோடது எதாக இருந்ததுன்னா அடோப் பிடிஎஃப் செலக்ட் பண்ணிங்கன்னா கூட அங்கே வந்துடும். ஸோ மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட்டு பிடிஎஃப் வந்து விண்டோஸ் 10 லெவலில் மோஸ்ட் ஆஃப் இருக்கும். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிடணும். அங்கே பேஜஸில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேஜஸ் ஒரு ஃபைலில் வேணும் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணோம். ஸோ 1 to -, கம்மா போட்டிங்கன்னா அந்த ஒரு பேஜ் வரையும் அர்த்தம். ஐஃபன் போட்டிங்கன்னா கண்டினியூவாக அர்த்தம். இப்போது 4 to 5னா 4வது பேஜ் 5வது பேஜ். ஸோ இப்போ 4 to 9 ஒன்று நான் உதாரணம் போடுறேன், சாம்பிள் பாருங்கள். ஸோ அந்த 4 பக்கத்தில் இருக்கிற 5 எடுத்துடுறேன் நான். இப்போது அதை எடுத்துகிட்டு 9 போட்டேன்னா 4 to 9 வரைக்கும் வந்து அடுத்த பேஜஸில் வரும். அதாவது முதல் பேஜ் ஒன்று வரும், 4 to 9 வரைக்கும் இருக்கக்கூடியது அடுத்தடுத்த பேஜ் வரும். அப்புறம் 20வது பேஜ் வரும், 21வது பேஜ் வரும். நடுவில் 10, 12 அது வராது. ஸோ இப்போ பிரிண்ட்டு கொடுக்குறேன். ஸோ அந்த என்ன இடத்துல சேவ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நான் டெஸ்க்டாப் கொடுத்துட்டு லொக்கேஷன் சேவ் பண்ணுறேன். ஸோ அதில் ஒரு ஃபோல்டர் டாக்குமெண்ட் இல்லை டெஸ்ட்டுன்னு போட்டுக்கிறேன். ஸோ அதில் டாக்குமெண்ட்டு டிஓசின்னு போட்டுக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 பேஜ் 9 பேஜ் வந்து நமக்கு அந்த ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்து க்ரியேட் ஆகும் நம்ம செலக்ட் பண்ணதில். இப்போ இதை மினிமைஸ் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஓசி டாக்குமெண்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த பேஜஸ்லாம் கொடுத்தோமோ அந்தந்த பேஜஸ் வரையும் ஒரு தனி பிடிஎஃபாக வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு டாக்குமெண்ட் நான் இதிலேயே ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி பிரிண்ட்டு பிடிஎஃப் கொடுத்துருங்க, பேஜஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ எந்தெந்த பேஜஸ் வேணுமோ அந்த பேஜஸ் செலக்ட் பண்ணி கொடுங்க. இப்போ 25லேருந்து 30 கொடுத்துருக்கேன். அப்போ இது 25, 26, 27லேருந்து 13 வரைக்கும் ஒரு ஃபைலாக க்ரியேட் ஆகும். ஸோ இது டாக்குமெண்ட் 2 நான் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ண டாக்குமெண்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் சொன்னோமோ அந்த 20th பேஜஸ்லேருந்து 25th பேஜஸ் வரையும் இதில் இருக்கக்கூடியது, அதில் இருக்கிறது அப்படியே அதில் நமக்கு அங்கே ஒரு தனி ஃபைலாக க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ அடுத்தது ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு ஃபைலு. ஸோ இதில் பேஜஸ் வந்து ஒரு 31லேருந்து 31, 33லேருந்து 37 வரையும் கொடுக்குறேன். அப்போ 31வது ஒரு பேஜ் ஒரு பக்கம் வரும், 33, 37 வரையும் ஒரு இருக்கிற பேஜஸ்லாம் அடுத்தடுத்த பேஜில் வரும். ஸோ இதை டாக்குமெண்ட் 3 நான் கொடுத்துட்றேன், சேவ் கொடுத்துட்றோம். ஸோ 6 பேஜஸ் வந்து தனியாக 3வது டாக்குமெண்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மொத்தமாக என்னென்ன ஃபைலில் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். பர்டிகுலராக அந்த பேஜஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ டாக்குமெண்ட் 1, டாக்குமெண்ட் 2, டாக்குமெண்ட் 3ன்னு ஒரு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிடுறோம். இந்த மெர்ஜிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபைலை மெர்ஜ் பண்ணுறதுக்கு டூல் பார்த்தோன்னா சிம்பிள் பிடிஎஃப் மெர்ஜர் அப்படின்னு ஒரு ஃப்ரீ டூல் இருக்குது. ஸோ நம்ம அந்த டாக்குமெண்ட்லாம் சீக்வன்ஸாக வச்சுக்கோங்க.
சீக்வன்ஸாக வச்சுட்டா தான் நம்ம அடுத்தடுத்து நமக்கு அந்த அடுத்தடுத்த பேஜில் அடுத்தடுத்த ஃபைலில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பேஜ் ஒரே ஃபைலாக நமக்கு வரணும்னா சீக்வன்ஸாக நம்ம வச்சுக்கிட்டா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் 1 2 3 அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம டாக்குமெண்ட் ஒன்று சீக்வன்ஸாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதில் கூகுளில் போய்ட்டு சிம்பிள் பிடிஎஃப் மெர்ஜர் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ இது ஒரு ஃப்ரீ டூல் தான் இது. ஸோ அது சிம்பிள் ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ க்ரீன் கலர் டவுன்லோட் பட்டன் இருக்கும், டவுன்லோட் கிளிக் பண்ணுவோம். அதில் லிங்க்கு பார்த்திங்கன்னா 2 லிங்க் இருக்கும், ஏதாவது ஒரு லிங்க் கிளிக் பண்ணிக்கலாம். டவுன்லோட் வில் பிகின் 4 செகண்ட்ஸ் நமக்கு டைம் காட்டுது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுங்கள். அதில் செட்டப்னு ஒரு ஃபைல், சின்ன ஃபைல் இருக்கும், அதை ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நார்மல் பேசிக் இன்ஸ்டாலேஷன் தான். டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் கொடுத்துட்றேன், லான்ச் கொடுத்துட்றேன். ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சிம்பிள் பிடிஎஃப் மெர்ஜர் வெர்ஷன் 1.0ன்ட்டு ஒரு சின்ன விண்டோ இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஆட் ஃபைல் கிளிக் பண்ணோன்னா நம்ம இந்த ஃபைல் லொக்கேஷனை செலக்ட் பண்ணுவோம், டெஸ்ட்டு. இந்த இடத்துல கண்ட்ரோல்லே கொடுத்துருங்க, எல்லாமே செலக்ட் ஆகும். கண்ட்ரோல்லே கொடுத்தோன்னா அடுத்தடுத்த ஆர்டர் அப்படியே செலக்ட் ஆகிடும் 1 2 3. ஸோ அந்த சைடில் பார்த்திங்கன்னா பேஜஸ் கூட இருக்கும் 9 6 6ன்ட்டு. ஸோ இதை அந்தந்த ஆர்டரில் வந்து சேவ் ஆகும். இப்போ இதுக்கு ஒரு ஃபைல் நேம் இது பண்ணுறேன், மெர்ஜ் டாக்குமெண்ட் போட்டு. ஸோ அதோட லொக்கேஷன் வச்சுக்கிறேன். ஸோ லொக்கேஷன் நம்ம அதே டாக்குமெண்ட்டுக்குள்ளே வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா ப்ரோக்ராம் ஃபைலில் போய் இருக்கும், ஒவ்வொரு வாட்டி நம்ம அங்கே போக முடியாது. ஸோ லொக்கேஷன் நம்ம மாற்றிட்டோம்னா நம்ம எந்தெந்த டாக்குமெண்ட் எந்தெந்த ஃபோல்டரில் இந்த மாதிரி மெர்ஜ் பண்ண போகிறோமோ அந்த ஃபோல்டர்லேயே வந்து லொக்கேஷன் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஃபோல்டர் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டாக்குமெண்ட் நேம் அதே மாதிரி மெர்ஜ் கொடுத்துட்றேன். ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த பேஜ் பிடிஎஃப் ஃபைல் மெர்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லி வரும். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த மெர்ஜ் டாக்குமெண்ட் பிடிஎஃப்னு இருக்கா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நம்ம 3 ஃபைலில் இருக்க டாக்குமெண்ட்டும் ஒரே ஃபைலாக மெர்ஜ் ஆகிடும். ஸோ இப்படி நம்ம வந்து பிடிஎஃப் ஃபைலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், மெர்ஜ் பண்ணிக்கலாம் நமக்கு யூஸிங் அந்த சிம்பிள் பிடிஎஃப் மெர்ஜர். இதை அப்படியே மொத்தமாக கண்ட்ரோல்லே கொடுத்து செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பிரிண்ட்டு கொடுத்தா கூட எல்லா பேஜும் பிரிண்ட்டு வந்துடும். இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிரிண்ட்டு கொடுத்தா பிரிண்ட்டு வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த பிடிஎஃப் மூலமாக இந்த பிடிஎஃப் டூல் மூலமாக நம்ம வந்து என்னென்ன பண்ணோம், என்னென்ன ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்படி நம்ம உங்கள் பிடிஎஃப் ஃபைல்ஸை எப்படிலாம் நீங்கள் கஸ்டமைஸ்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறது, மெர்ஜ் பண்ணுறது இதெல்லாம் வந்து நீங்களே உங்கள் சிஸ்டமில் இருக்க பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் வியூவர்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வேணும்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.